நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வரும். இந்த உலகத்துல யாராலையும் அசைக்க முடியாத ஒரு விதி இருக்கு, அதுதான் கர்ம விதி. ஆனா கர்ம விதினா கடவுள் கொடுக்கிற தண்டனை கிடையாது, அது உங்கள வழிநடத்துற ஒரு பாடம். வாங்க ஒரு ஆத்துரத்துக்கு போவோம். அங்க சோகத்துல உட்கார்ந்திருக்கிற கதிரவனை சந்திப்போம். கதிரவன் ஒரு பெரிய பணக்காரர். ஆனா இன்னைக்கு தொழில்ல பெரிய நஷ்டம். சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு மன நிம்மதி இல்லாம ஆத்தோரத்துல உட்கார்ந்திருக்காரு. அவர் பக்கத்துல முகத்துல ஒரு சாந்தத்தோட கண்கள்ல கருணையோட ஒரு ஞானி வந்து உட்கார்ந்துறாரு. கதிரவன் அழுதுகிட்டே கேக்குறாரு, ஐயா, நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்ல. ஆனா ஏன் தலைவிதி ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? ஞானி மெதுவா கண்ண திறந்தாரு. கதிரவன், கர்மாவை பத்தி நீ தப்பா புரிஞ்சிருக்க. அதுல 5 ரகசியங்கள் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டா உன் கவலை மறைஞ்சிடும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் ரகசியம், எதிரொலிக்கும் மலை. ஞானி சொன்னாரு, முதல் ரகசியம், நாம எதை விதைக்கிறோமோ அதத்தான் அறுவடை செய்வோம். ஆனா இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. இத விளக்க ஒரு கதை சொல்றேன் கேளு கதிரவன். ஒரு மலைப்பகுதியில ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரு நாள் கோபத்துல காட்டுப்பக்கம் பார்த்து, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு கத்துனான். உடனே அந்த மலைகளுக்கு இடையில இருந்து, நான் உன்னை வெறுக்கிறேன் 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 அப்படின்னு 1000 முறை சத்தம் எதிரொலிச்சு திரும்பிச்சு. பையன் பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட ஓடுனான். அம்மா, அந்த காட்டுக்குள்ள யாரோ கெட்ட பையன் இருந்துகிட்டு என்ன வெறுக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னான். அம்மா சிரிச்சுக்கிட்டே அவனை திரும்ப கூட்டிட்டு போய், இப்போ நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு கத்துன்னு சொன்னாங்க. பையன் கத்துனான். மலைகள் திரும்பவும், நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு இனிமையா பதில் சொல்லுச்சு. ஞானி கதிரவனை பார்த்து சொன்னாரு, கதிரவன், உன் வாழ்க்கைங்கிறது அந்த மலை மாதிரிதான். நீ செய்யற செயல் மட்டும் விதை இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற உன் உண்மையான நோக்கம்தான் விதை. நீ உதவுற மாதிரி நடிச்சுக்கிட்டே மனசுல பொறாமப்பட்டா அந்த பொறாம தான் எதிரொலியா உனக்கு திரும்ப வரும். நீ விதைக்கிற எண்ணம் அன்பா இருந்தா அதுவே உனக்கு நிம்மதியா திரும்ப வரும். இரண்டாவது ரகசியம், குடுவைக்குள் சிக்கிய குரங்கு. இரண்டாவது ரகசியம், நீ இழந்த பணத்தை விட முக்கியமானது கதிரவன். உனக்கு இவ்வளவு கஷ்டம் வர காரணம் நீ இழந்த காசு கிடையாது. அந்த காசு மேல நீ வச்சிருந்த அளவுக்கு அதிகமான பற்றுதல் தான் காரணம். ஒரு வேட்டைக்காரன் குரங்க பிடிக்க ஒரு தந்திரம் பண்ணான். குறுகிய வாய் இருக்கிற ஒரு பானைக்குள்ள கொஞ்சம் கடலைய போட்டு மரத்தடியில வச்சான். ஒரு குரங்கு வந்து கைய உள்ள விட்டு கடலைய அள்ளிடுச்சு. கை நிறைய கடலை இருந்ததால மூடிய கைய அதால வெளியே எடுக்க முடியல. வேட்டைக்காரன் பக்கத்துல வரான். குரங்கு தப்பிக்க நினைக்குது. ஆனா கையில இருக்கிற கடலைய அது விட தயாரா இல்ல. கடலைய விட்டா கை வெளியே வந்துரும், மரத்துல ஏறி தப்பிச்சிடலாம். ஆனா என் கடலை போயிடுமே நீ இருக்கிற பற்றுதலால அந்த குரங்கு வேட்டைக்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு. கதிரவன், நீயும் அந்த குரங்கு மாதிரிதான். எனக்கு இது வேணும், என் அந்தஸ்து வேணும், என் பணம் வேணும்னு இறுக்கமா பிடிச்சிருக்க. எப்போ எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு உன் மனசுல இருக்கிற பிடிய தழத்துறையோ அப்போதான் நீ உண்மையான சுதந்திரத்தை உணர்வ. விடுறதுல தான் விடுதலையே இருக்கு. மூன்றாவது ரகசியம், வண்ணத்து பூச்சியின் போராட்டம். மூன்றாவது ரகசியம் ரொம்ப அழகா இருக்கும். இது வளர்ச்சி பற்றிய விதி. கதிரவன், கஷ்டங்கள் உன்னை அழிக்க வரல, உன்னை உருவாக்க வந்திருக்கு. ஒரு தோட்டத்துல ஒரு கூட்டுப்புழு உடைஞ்சு ஒரு வண்ணத்து பூச்சி வெளியே வர துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த ஒருத்தரு, பாவம் இது ரொம்ப கஷ்டப்படுதேன்னு நினைச்சு ஒரு கத்தரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை லேசா வெட்டி விட்டாரு. வண்ணத்து பூச்சி சுலபமா வெளியே வந்துருச்சு. ஆனா அதால பறக்க முடியல. அதோட சிறகுகள் சுருங்கி போய் பலமில்லாம இருந்துச்சு. ஏன்னா அந்த சின்ன ஓட்ட வழியா முண்டி அடிச்சு வெளியே வரப்போ ஏற்படுற அழுத்தம்தான் அதோட சிறகுகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சி பறக்கிற சக்தியை கொடுக்கும். அந்த போராட்டத்தை தவிர்த்ததால அது வாழ்க்கை முழுக்க ஊனமா தரையிலேயே ஊர்ந்து போச்சு. ஞானி சொன்னாரு, கதிரவன், இப்ப நீ படுற கஷ்டம் அந்த போராட்டம் மாதிரிதான். இது உன் ஆன்மாவை பலப்படுத்த நடக்கிற பயிற்சி. விதி உன்னை தண்டிக்கல, உன்னை உயரமா பறக்க தயார் பண்ணுது. நான்காவது ரகசியம், வில் வித்தை வீரன். நான்காவது ரகசியம்,
உன் வாழ்க்கைய உன் கைக்குள்ள கொண்டு வரதுக்கான வழி. ஒரு சிறந்த வில்வித்தை வீரன் குறி வைக்கிறான், அம்பு எய்கிறான். ஆனா அம்பு குறி தவறி போயிடுது. அப்போ அந்த வீரன் என்ன செய்வான்? காத்து பலமா அடிச்சுது, வில்லு சரியில்ல, இலக்கு ரொம்ப தூரம்னு மத்தவங்கள குறை சொல்லுவானா? மாட்டான். அவன் தன்னோட நிலைய கவனிப்பான். நான் நிக்கிற விதம் சரியா? என் கவனம் சிதறிடுச்சா அப்படின்னு தன்னைத்தான் திருத்திப்பான். கதிரவன், உன் தோல்விக்கு மத்தவங்கள குறை சொல்ற வரைக்கும் உன் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருக்கும். எப்போ என் நிலைக்கு நானே பொறுப்புன்னு நீ ஒத்துக்கிறியோ அப்போதான் அத மாத்திர சக்தியும் உனக்கு கிடைக்கும். நடந்தது ஏன் நினைச்சு வருத்தப்படாம அந்த வில்வித்தைக்காரன் மாதிரி உன் கவனத்தை அடுத்த லட்சியத்துல வை. குறிதானா விழும். 5வது ரகசியம், உடலின் ஒற்றுமை. கடைசியா ரொம்ப உன்னதமான 5வது ரகசியம். கதிரவன், நீ வேற, மத்தவங்க வேற இல்ல. நாம எல்லாரும் ஒரே சக்தியோட அங்கங்கள். இப்போ உன் கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சுன்னு வை. உடனே உன் கை என்ன பண்ணும்? குனிஞ்சு அந்த முள்ளை எடுக்கும். கண் அதை பார்க்கும். வாயே ஸ் என்று வலி தாங்கும். கை எப்பவாவது கால்தானே கஷ்டப்படுது, எனக்கென்ன அப்படின்னு சும்மா இருக்குமா? இருக்காது. ஏன்னா கால் வேற இல்ல, கை வேற இல்ல, எல்லாம் ஒரே உடம்பு. அதே மாதிரிதான் இந்த உலகம். நீ மத்தவங்களுக்கு செய்யற உதவி உனக்கே நீ செஞ்சுக்கிற உதவி. நீ மத்தவங்களை ஏமாத்தனா உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். உனக்கு நிம்மதி வேணும்னா மத்தவங்க கஷ்டத்தை போக்க முயற்சி பண்ணு. அந்த கருணை பூமராங் மாதிரி சுத்தி வந்து உன்னை காப்பாத்தும். ஞானி சொன்ன இந்த கதைகளை கேட்டதும் கதிரவன் மனசுல இருந்த பாரம் அப்படியே குறைஞ்ச மாதிரி உணர்ந்தாரு. அவர் இழந்தது பணம் மட்டும்தான், ஆனா கிடைச்சது அதைவிட பெரிய ஞானம். இப்போ நீங்களும் உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. விதைப்பது விளையும். பற்றுதலை விடு. போராட்டம் வலிமை தரும். பொறுப்பை ஏற்றுக்கொள். எல்லாரும் ஒன்றே. இந்த உண்மைகளை மனசுல அசை போடுங்க. நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. எல்லாம் நன்மைக்கே. இப்போ நிம்மதியா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போங்க. இந்த கதை கேட்ட அப்புறம் உங்க மனசுல பாரம் குறைஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 5 கர்மா ரகசியங்கள்லே ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நெருக்கமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாழ்க்கையிலே வளர்ச்சி தேடும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிடுங்க. உங்களோட இந்த நேரத்தை செலவிட்டதுல பெருமையா நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இனிய இரவு வணக்கம்.